காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்துள்ள ரசிகர்கள், நான் பேச போகிறத வீடியோவாக எடுத்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் போட போகிற ரசிகர்களுக்கு வணக்கம். நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த நம்ம தூக்குதுறை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும். தூக்குதுறை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார், இறைவனடி சேர்ந்துட்டார், அரவிந்த் சார், அப்புறம் ப்ரொடியூசர் வினோத் சார். இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில் கூட சொன்னார் அரவிந்த் சார், இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூல் சுரேஷை வச்சு ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க சார். நீங்கள் வந்து அரவிந்த் சார், நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில் இருக்கும்போது, இருந்தாலும் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் அரவிந்த் சாரோட தயாரிப்பில் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன். தூக்குதுறை படத்தின் தயாரிப்பாளரோட அடுத்த படத்தில் நடிக்கிறேன். அர்த்தமா இந்த ராஜா? தூக்குதுறைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சு. சில குழந்தைகளுக்கு வந்து தூக்குதுறை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அது எப்படின்னு ரொம்ப ஈஸி. தூக்கு துறை ரொம்ப ஈஸி. தூக்கு துறை, தூக்கு துறை. இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களே 3வது 4வது படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியாக மனசில் போய் சேர்ந்துடும். தூக்கு துறை, தூக்கு துறை ரொம்ப ஈஸி. மறைக்குதா கேமரா? ஆமாவா? இல்லை பரவாயில்ல. இந்த தூக்குதுறை நன்றி ரதி சார், மிக்க நன்றி எடுத்து கொடுத்ததுக்கு. இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதே இப்போ தான் தெரியும் அப்படின்னாங்க. ஸோ இந்த தூக்குதுறை ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பொருள். நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம், வேறு கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்படி வந்து இந்த தூக்குதுறை வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமையாமல் இருக்கும். சப்போஸ் அந்த தூக்கு நம்ம திறக்க முடியலன்னா கூட ஒரு துணியை வச்சு திறப்போம். ஸோ அந்தளவுக்கு இந்த தூக்குதுறை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும், சரிங்களா? இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து ப்ரொடியூசர், அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார், அவர் வந்து நல்ல பெரிய ஆமாம், நான் அடுத்த தடவை வரும்போது நல்ல பெரிய அண்டாவாக எடுத்துகிட்டு வரேன். அநேகமாக அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் வைப்பாருன்னு நினைக்கிறேன். எனவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது வந்து ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன். ஏன்னா தூக்குதுறை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். தூக்குதுறை அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட டைலாக். அது தூக்குதுறைனா அடாவடி, தூக்குதுறைனா அலப்பற, தூக்குதுறைனா தடாலடி. ஸோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது. ஸோ அந்த அல்டிமேட் ஸ்டார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சுருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாருங்களோட ரசிகர்களும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி தானே குரேஷி? ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும். ஏன்னா அவர் இப்போ சமீபத்துலலாம் பார்த்தேன். குரேஷி, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம தூக்குதுறை படம் வந்து மாயாஜாலில் ரிலீஸ் ஆகுமா? தெரியலையா? ஸோ அந்த மாதிரி நான் குரேஷி, நான் சும்மா இதுக்கு தான்ப்பா சொன்னேன். அதே மாதிரி சார், நான் அவராச்சும் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் மன்னிப்பு கேட்பார். நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுறேன். அஜித் சார், இந்த தூக்குதுறைக்கும் எனக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. அந்த தலைக்கும் இந்த தூக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சரிங்களா? அதனால் மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு
அது வேணாம் சார். இந்த தூக்குதுறைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். சரிங்களா? அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நல்லா ஜாலியா தான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்காரு, ச பாலசரவணன் இருக்காரு, தம்பி கதாநாயகனாக களமிறங்க காத்திருக்கும் அநேகமா எனக்கு டஃப் குடுப்பார்ன்னு நெனைக்கிறேன். மகேஷ் அவர்களுக்கும், சென்றாயன் அவர்களுக்கும், என அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இப்ப சமீபத்தில நல்ல நல்ல படங்களா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க ஹரிஉத்ரா புரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்தில வந்த படங்கள்லாம் பார்த்தேன். ஏன்னா நீங்க வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க ரிலீஸ் பண்ணாம, உங்களுடைய கம்பெனி பேரு அந்த ஹரிஉத்ரா புரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்கள தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு ஒரு கணிப்போட தான் நீங்க படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்றீங்க. அந்த வகையில் இந்த தூக்குதுறையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும்னு நெனைக்கிறேன். ஹரிஉத்ரா சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சாங்கு பார்த்தேன். சாங்கு பார்க்குறப்போ அநேகமா ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நெனைக்கிறேன். மாஸ்டர் நீங்க தானே? அந்த சிக்னேச்சர விதமா நெனச்சேன். சாவிய போட்டு தொறந்து அப்படின்றாரு. எனக்கு அப்பவே தெரியும். அநேகமா மாஸ்டர் வந்திருக்காரு. அவங்க கோட் சூட்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோட இருந்துச்சு அப்படின்னு. காரணம் என்னன்னாக்கா, நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட சாங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதில ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அட்ரா அட்ரா நாக்கு முக்க, நாக்கு முக்க, நாக்கு முக்க அப்படின்னுக்கும். அந்த படத்தோட ஹீரோ அ அவரே வந்து நெறைய பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு. நான் ஆடுவேனா அப்படின்னு நினச்சிட்டு தான் என்ன வந்து இன்ன வரைக்கும் நல்லா பெஸ்ட்டு டான்ஸரா ஆக்கிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல, பல வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ மாஸ்டர் நீங்க பல ஹீரோக்கள ஆட வச்சுட்டு இருக்கீங்க. அஜித் சார், விஜய் சார்லாம் ஆட வச்சவங்க நீங்க. நீங்க நம்ம சென்றாயன், மகேஷு, பாலசரவணன் இவங்களெல்லாம் ஆட வச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஆமா. ஓ சம்போ அந்த மாரி தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சத பண்ணிட்டு போறோம். தெரியாத எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நெனைக்கிறது தான் அது. ஆமா, ஆமா, ஆமா. அப்புறம் ஆமாமா. கண்டிப்பா, கண்டிப்பா போறேன். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் டென்னிஸ் டென்னிஸ் அவர் பேரு. அவரோட பேரு டென்னிஸோட நிக்கக்கூடாது. 11ஸ், 12ஸ், 30ஸ், 40ஸ்ன்னு இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். சார் வ வ நீங்க கெசெட்ல பேர மாத்துங்க. சரிங்களா? ஒரு ஒரு படம் எடுக்கும்போதும் அடுத்த படம் எடுப்பீங்க. அப்போ வந்து 11ஸ்ன்னு வைங்க. அடுத்த படம் இருக்க 12ஸ்ன்னு வைங்க. சரிங்களா? இப்படி நீங்க இன்னும் பல பல படங்கள் பண்ணிட்டே வரணும். தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு. அ வாழ்த்துக்கள் மகேந்திரன். இப்ப பார்த்தேன். அந்த படம் பேரு இது ஏன்னா அது வேற படம், இது வேற படம் இல்ல. பார்த்தேன். நல்லா பண்ணியிருந்தீங்க. சூப்பர். அதில உங்கள பார்த்து நெறைய இங்கிலீஷ் வார்த்தைலாம் அதில கத்துக்க வேண்டியிருக்கு. அது நான் தனியா டியூஷன் எடுத்து கத்துக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது. காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாரி. இந்த இடத்துல நம்ம எதனா பண்ணாங்க, அந்த பிக் பாஸ்லயாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிருவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. குமுறு குமுறுன்னு குமுறி புரியுதுங்களா? நான் நான் அந்த அந்த இதுவே முடிஞ்சு போயிரும். அப்ப கூட மறுபடியும் தோண்டி செத்தவன மறுபடியும் எடுத்து மறுபடியும் வைப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த பிக் பாஸோட இது வந்து பெரிய பி 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 அவ்வளோ பெரிய பிக் பாஸ் இது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து எப்பவுமே இடம், பொருள், ஏவல் தேவை. ஆ, தம்பி குரோஷி வந்து இங்க கம்பேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். மாலை, சால்வெல்லாம் எதுவும் மாலைலாம் இல்ல. அது கேர்ள்ஸ். ஆமா, ஆமா. அதனால நானே ஒரு 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 படபடப்போட தான் வந்திருந்தேன். எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆ, இன்னும் அ அதான் நான் அடுத்த என்னோட பட பூஜையில வந்து பேசுறேன். சரிங்களா? சாரி ஏத்துட்டீங்களா? லாஸ்ட்டா ஒரு வாட்டி. தூக்கு தொற, தூக்கு தொற. சரிங்களா? வருகின்ற 25ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் படத்த பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. மியூசிக் பார்த்தேன். அருமையா இருந்துச்சு. எடிட்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்த பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தூக்கு தொற. இப்ப இந்த வீடியோ போட்டு என்னென்ன போட போறீங்களோ டைட்டில் தெரியல போ. நான் 4 மாசமா தலைமறைவா இருந்தேன். எனவே நன்றி, நன்றி சார். நன்றி சார். வந்ததில ரொம்ப சந்தோஷம். உங்கள சந்திச்சதில ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட்டு மகேஷ சொல்லணும். அவர் வந்து நம்ம எல்லாரும் சீரியல்ல வந்து பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்துருப்போம். இப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட்டா இந்த ஹீரோவா பண்றாரு. ஈக்குவல் கேரக்டரா பண்ணியிருக்காரு. முதல்ல மகேஷ் வந்து என்னோட ஸ்டூடண்ட். நம்ம வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸு. அவர் வந்து சொல்லணும்னா அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஏதாவது ஜெயிக்கணும், ஏதாவது பண்ணணும்
ஏதாவது ஆல்பம் பண்ணணும், இது பண்ணணும் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அதுக்காகவே நான் வந்து இந்த மாரி ஒரு சாங் இந்த படத்துல ஒண்ணு இருக்கு அப்படின்னோனே, நான் எதையுமே யோசிக்கல. முதல்ல ஓகே சொல்லி, நான் வரேன். நான் அதில ஒரு ஹூக் மூவ்மெண்ட் பண்றோம். அந்த படத்துக்கு நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோன்னு அங்க ஸ்டார்ட் பண்ணது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் அந்த 3 பேருமே அரவிந்த் சாரா இருக்கட்டும், வினோத்தா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும். அன்பு இப்போ நம்ம கூட இல்ல. ஒருத்தர் வந்து அ இறந்து போயிட்டாரு. மத்த 2 பேரும் இருக்காங்க. ரொம்ப ஒரு 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 டைரக்டர் டென்னிஸ் வந்து என்கிட்ட அந்த கான்செப்ட் சொல்லும்போது, இது அற்புதமா அந்த அந்த காமெடி நான் அந்த சாங் பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் மியூசிக் அது ஒரு அழகான ஒரு ப்ரமோ சாங்கு. அதுக்கு கான்செப்ட் கேட்டேன். அவ்ளோ அற்புதமா இருந்தது. அந்த ட்ரெய்லர்ல பார்த்தத விட, இன்னும் பயங்கரமான உள்ள ஒரு கன்டென்ட்லாம் வச்சிருக்காங்க. அத கேட்ட உடனே இந்த சாங் சிரிச்சு, சிரிச்சு நாங்க எடுத்தோம். அதுதான் அந்த சாங். அ அதுல வந்து நம்ம அம் மொட்டராஜேந்திரன் சார், சென்றாயன், பாலசரவணன் எல்லாருமே மாஸ்டர் வாங்க லுங்கிய கட்டுவோம், ஆடுவோம், பாடுவோம்ன்னு சொல்லிட்டு, அது எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். அவ்ளோ என்ஜாய் பண்ணி அந்த சாங்க பண்ணியிருக்காங்க. மகேஷா இருக்கட்டும், அதில வினோத் நம்ம ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காரு. பாலசரவணனும் எல்லாரும் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த சாங்க பார்க்கும்போது, அதில விளையாடிக்கிறது வந்து நம்ம எடிட்டர். தேங்க்ஸ் தீபக். அந்த பெரிய கைத்தட்டல் குடுங்க. அத வந்து ஒரு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டா அப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணி என்னதான் கொரியோகிராஃபி பண்ணாலும், அத எடுத்துன்னு வந்து அந்த ஒரு ஒரு சாங்லயே அவரு காமிச்சிருக்காருன்னா, அந்த படத்துலயும் அவ்வளோ கிரிப்பா பண்ணியிருக்காரு. அ டென்னிஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் இப்படி ஒரு டீமோட எனக்கு கொரியோகிராஃபி இது மாரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் அ லாட். ம் கேமராமேன் நம்ம ரவி வர்மா. அவருகிட்ட அந்த பிளாக்ங்க ஒண்ணுமே இல்ல. நாங்க ஒரு ரவுண்டு ஒண்ணு போட்டு, அதிலேயே ஒரு கிரியேட்டிவிட்டி அவரு வந்து ஃபர்ஸ்ட் படம் மாரி இல்ல. பெருசா சாதிக்க போறாரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் குடுங்க. ரொம்ப அற்புதமா நாங்க எங்ககிட்ட கம்மியான டைம்ல அந்த சாங்க நாங்க வந்து வைடரா எடுத்துக்கிறோம். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சப்போர்ட். இதுலயும் நாங்க ரீல்ஸுக்காக ஒரு ஹூக் மூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அத அப்படியே அப்படியே நான் ஹூக் மூவ்மெண்ட் யாருக்காவது சொல்லிக் குடுக்கணும்னா, இங்க வந்து நம்ம கூல் சுரேஷ் அண்ணா தான் அதுக்கு இது. சரி அப்புறமா சரி தேங்க் யூ, தேங்க் யூ. இத வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. இப்ப கூட நான் பொங்கல்ல வந்து ஃபேமிலியோட ஒரு 3 நாளைக்கு 3 படம் எல்லாத்தையுமே பார்த்தேன். நல்லா இருக்கு. ஜாலியா வந்து தியேட்டரோட ஃபேமிலியோட பார்க்கறது தான் அதோட என்டர்டெயின்மென்ட். என்னதான் வேலை இருந்தாலும். ஸோ அந்த படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச். குரேஷு உங்கள மாரிலாம் நான் பேச முடியல. நீங்க பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த தியேட்டருக்கு, இந்த மேடைக்கு, இந்த இடத்துக்கு வந்த யூடியூப் சேனலு, பத்திரிக்கை, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். இந்த படம் தூக்குதுரை. உண்மையிலே வந்து டைட்டில் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவா இருக்குதோ, அதே மாரி படமும் வந்து பயங்கர பாசிட்டிவா இருக்கு. படம் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. கம்மிங் 25 வந்து ரிலீஸு. சூப்பரா வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டைரக்டர் சாரு, அ அ அசிஸ்டன்ட் டைரக்டர் சார பத்தி ஃபர்ஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ உழைச்சு ஒரு டைரக்டர் வந்து இப்படி பார்வை பார்த்தாங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அப்படி நின்னு சூப்பரா செஞ்சாங்க. பிறகு இந்த படத்தோட மேனேஜர் ரொம்ப அழகா ஒர்க் பண்ணாங்க. பிறகு அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ரவி சாரு, எடிட்டர், மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பர். எல்லாருமே ரொம்ப அவங்களோட வேலைய கரெக்ட்டா பண்ணாங்க. பிறகு நடித்த நடிகர்கள் மகேஷ் சாரு, பாலா சரவணன், நானு, மொட்ட ராஜேந்திரன், யோகி பாபு சாரு எல்லாரும் நல்லா சூப்பரா பண்ணோம். அது இந்த படத்துக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்லக்கூடாது. ஒரு ஒரு படம் முடிஞ்சுச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு சீனோ, சாங்கோ, டாக்கியோ முடிஞ்சுச்சுன்னா, அந்த டைரக்டர் சார் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கதை சொல்லுவாங்க. இது இதுவும் பண்ணுவாங்க. அங்க அடுத்த வேலைய இன்னும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா, இந்த படத்துக்கு வந்து 3 ப்ரொடியூசரு. 3 ப்ரொடியூசர் வந்து அரவிந்த் சாரு, வினோத் சாரு, அன்பு சாரு. அன்பு சாரு ரொம்ப நல்ல மனுஷங்க. அந்த அன்பு சார் வந்து சொன்னாரு, "சார் நாங்க 3 பேரு கஷ்டப்பட்டு ஒரு துறைய ஒரு வேலை செஞ்சு பணத்த சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண வந்திருக்கோம் சார். இந்த படத்த எடுத்து, இந்த படத்த ஜெயிக்க வச்சுருங்கன்னு" டைரக்டர் சார்ட்ட சொல்லியிருக்காங்க. சார் என்னால முடிஞ்ச எஃபெக்ட் நான் போட்டு, நான் இந்த படத்த நான் ஹிட் குடுத்துறேன் சார், நான் எடுத்துறேன்னு சொன்னாரு. அதே மாரி எடுத்திருக்காரு. படம் ரிலீஸ் ஆகப்போகுது. படம் ஹிட் ஆகப்போகுது. டென்னி சார் தைரியமா இருங்க. படம் மிகப்பெரிய வெற்றி படம். நீங்க அந்த ஹிட் வந்து அன்பு அன்பு சாருக்கு தான். ரொம்ப நல்ல மனுஷங்க.
அவர் சொன்னாங்க, "சார் இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் சார். உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது சார். பெரிய விஷயம் பண்ணுறேன் சார்லாம்" சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த மனுஷன் இல்ல. ஆனா இந்த கடவுளுக்கு வந்து அவன்னு சொல்றதா, இவன்னு சொல்றதா, இல்ல அவங்கன்னு சொல்றதான்னு தெரியல. அது எப்படின்னு தெரியல. நல்லவங்களெல்லாம் கூட்டு போயிட்டே இருக்காரு. ரொம்ப 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 சீக்கிரமா கூப்பிட்டுருங்க. இப்ப பாருங்க சமீபத்தில நெறைய பேரு இப்ப பாருங்க உங்க படத்துல நடிச்ச மாரிமுத்து சாரு, விஜயகாந்த் சாரு, அன்பு. ஆ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லங்க. தெரியலங்க. ஆனா அன்பு சார்ட்ட சொன்ன மாரி தான் டைரக்டர் சார். இந்த படத்த முடிச்சு நான் ரிலீஸ் பண்ணிட்டு தான் சார் நான் வேற படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னாரு. முடிச்சுட்டாரு. ரிலீஸ் ஆகப்போகுது. இன்னும் போகாம இருக்காரு. ஒரு பெரிய கம்பெனி அவருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டைரக்டர் சார் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நான் தரேன் சார். தப்பா எடுத்துக்காதீங்க. முத்து சார் வாங்க கொஞ்சம். அவருடைய நல்ல மனசுக்கு வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போவாரு. கண்டிப்பா வந்து அன்பு சாருடைய ஆத்மா சாந்தி அடையும். சாந்தி அடைஞ்சுட்டாரு. அவங்க ஃபேமிலி அவங்க நல்லா இருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்துல. சாரிங்க. நான் கொஞ்சம் நடுக்கமாயி போச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. இதுவே சாமி கடவுள் இருக்காரு. கடவுள் பார்த்துக்குவாரு. படம் சூப்பரா வந்திருக்குங்க. ரொம்ப அழகா வந்திருக்கு. நானு ஒரு விஷயம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி இப்படி பண்ணிட்டேனோன்னா, டைரக்டர் சார் இல்ல சார். இது வேற மாரி ஒரு விஷயம் பண்ணலாம். இப்படி ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு விஷயத்த ஒரு ஐடியா குடுத்து ஒரு இந்த சென்ட்ராயன வந்து தூக்குதுறையுடைய படத்துல நடிச்ச சென்ட்ராயன வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் டென்னிஸ் சார் வந்து ஒரு அழகான ஒரு இது குடுத்துருக்காரு. படம் வந்து 25 ரிலீஸு. படம் மிகப்பெரிய வெற்றி படம். தயவு செஞ்சு எல்லா படத்துக்கும் மக்கள்கிட்ட போய் நீங்க சேர்க்குறீங்க. எங்க படத்தையும் சேருங்க. உங்க கையில தான் இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப பணிவா, ரொம்ப தாழ்மையா நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருக்கு. வணக்கங்கள். குரேஷி பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். உங்கள் இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. தூக்குதுறை இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு, தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படி தான் சொல்லணும். ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த் வெள்ளைப்பாண்டியன் சார், வினோத் பிரதர், அன்பு சார், இவங்க 3 பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி இறங்கி வேலை செய்யணுமோ அப்படி தான் அந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். கூட இருந்து அவங்க கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன். அரவிந்த் சார் வந்து யூஎஸில் இருக்காங்க. எனக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்தேன். சென்ட்ரா என்னை ஒரு மாதிரி எமோஷன் ஆகி விட்டுவிட்டார். ஓகே. அரவிந்த் சார் வந்து யூஎஸில் இருப்பாங்க. இங்கே இருந்துட்டு நம்ம இங்கே ஒரு 1:30 மணினா அங்கே ஒரு நடுராத்திரி 1:30 மணி இருக்கும். இல்லை விடிய காலம் ஒரு 3 மணி இருக்கும். நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்ருப்போம். அவர் அங்கே ரவுண்ட் த கிளாக் இங்கே நடக்கிற ஷூட்டிங்கு அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். சென்ட்ராயன் டேட்ஸு, என்னோடய டேட்ஸு, அப்புறம் யோகி பாபண்ணனோட டேட்ஸு, மாரிமுத்து சாரோட டேட்ஸு எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள். எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு 5 படங்களுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அந்த டேட்ஸ் அமையணும். உங்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனைகள் தெரியும். அந்த டேட்ஸ் ஒவ்வொரு பேருக்கு மிஸ் ஆகும்போது இவங்க 3 பேருமே டென்னிஸ் பிரதர், அரவிந்த் பிரதர், வினோத் பிரதர், அப்புறம் வந்து அன்பு சார் 4 பேருமே அதை சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க. நான் என்ன படம் பண்ணுறேன், இன்னொரு படம் அந்த படத்தோடைய இபிஸ்ட்ட பேசி, அந்த மேனேஜர்ஸ்ட்ட பேசி, டைரக்டர்ஸ்ட்ட பேசி, அழகாக அவங்களும் ஹர்ட் ஆகாமல், நமக்கு அது பிரச்சனை வராமல், நீட்டாக அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி, அப்புறம் யோகி பாபுனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி, சென்ட்ராயனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி, எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச்சிறப்பாக முடித்தாங்க. சில நேரங்களில் வந்து பெரிய ஒரு செட் போட்டிருப்பாங்க, பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. திடீர்னு டேட்ஸ் பிரச்சனையால் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து ஷூட்டிங் நடத்த முடியாமல் போயிருக்கும். மொதல் நாள் கேன்சல் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் கூட நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஐ மீன் ஃபினான்ஷியல் லாஸை சந்திச்சிருக்காங்க ஷூட்டிங் அப்பயே. அப்போ கூட வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க.
எங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான நேரத்தில பூர்த்தி செஞ்சு குடுத்தாங்க. பேமெண்ட் வந்து டான்னு வரும். எனக்கெல்லாம் பேசுனத விட அதிகமா குடுத்தாரு பேமெண்ட். ரொம்ப நன்றி சார். ஷூட்டிங் வந்து மகேஷ் பிரதர். அவர் தான் மெயின் லீடா பண்ணியிருக்காரு இதில. ம ம் ஒரு புதிய ஹீரோ அறிமுகப்படுத்துறோம். அந்த மாதிரியான படமா, ஆ ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஷூட்டிங்கா இது இல்ல. ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படமா, ஒரு பெரிய படத்துக்கான விஷயங்கள் தான் அந்த நான் பார்த்தேன். அவ்வளோ நெறைய செலவு பண்ணி, மனசா செலவு பண்ணி, எல்லாம் இயக்குனருக்கு என்ன தேவையோ, இந்த காட்சிக்கு என்ன தேவையோ, அந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ, அந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னென்ன தேவையோ, அதெல்லாம் மிகச்சிறப்பா வந்து இயக்குனரோட தலைமையில தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமா இருந்து இந்த படத்த மிகச்சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க எல்லாம் அதுக்கு கண்டிப்பான முறையில சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்க பாருங்க. இது அன்பு சாருக்காகவும், அரவிந்த் பிரதருக்காகவும், வினோத் சாருக்காகவும், டென்னிஸ் பிரதருக்காகவும் மொத்தமா இந்த படம் வந்து சிறப்பா ஓடணும். இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல வந்து எனக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம் குடுத்துருக்காரு. எனக்கும் சரி, சென்றாயன் அண்ணனுக்கும் சரி, மகேஷ் பிரதருக்கும் சரி, அப்புறம் யோகி பாபு அண்ணன், மொட்டராஜேந்திரன் சாரு, மாரிமுத்து அண்ணன், நமோ நாராயணன் அண்ணன், அஸ்வின் பிரதர் கிட்டத்தட்ட நெறைய பேர் காஸ்டிங்கு. எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு கேரக்டர் குடுத்து, அந்த எல்லா கேரக்டருமே முக்கியமா வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டுருக்காரு. அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த ரைட்டர். எங்க எல்லாருடைய கேரக்டரைசேஷனுமே ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கேரக்டருமே தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்தி, எல்லாரோட கதாபாத்திரத்தையும் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஒவ்வொரு கேரக்டரையும் கவனம் எடுத்து ஸ்பாட்ல இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு வந்து, இன்னைக்கு இந்த படத்துல மிகச்சிறப்பா எங்க எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரதர் உங்களுடைய எல்லா படத்தையும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். ஆ, எனக்கு இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனா தான் இருக்கு. ஏன் அப்டின்னா, ம் நானும் ஒரு 30 வருஷமா இதே சினிமாவ பார்த்துட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து. ம் யூ நோ லைக் நம்ம தமிழ் சினிமாவ அதர் லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க ரொம்ப பெருசா பார்க்குறாங்க. நான் தெலுங்குலயும் படம் பண்ணிட்டுருக்கேன். இப்ப ரீசென்ட்டா மலையாளம்லயும் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப பெருசா பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப லவ் பண்றாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, நெறைய பெரிய படங்களுக்கு தான் நெறைய தியேட்டர் கிடைக்குது. நெறைய சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தியேட்டர் கிடைச்சாலும் ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஷோஸ் கிடைச்சா நல்ல டைமிங்ல அவங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்க மாட்டேங்குது. அதில நெறைய நெறைய லைக் நெறைய யங்ஸ்டர்ஸ் நெறைய புது புது ஹீரோஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில நானும் மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன். மாட்டிக்கிட்டும் இருக்கேன்னு சொல்லலாம். அதில ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆ இந்த மாரி படம் நெறைய தியேட்டருக்கு வரணும் எனக்கு. நெறைய பெரிய 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 புரொடக்ஷன்ஸ் நான் வந்துட்டு சின்ன இவங்க தான், அவங்க தான் எதுவுமே நான் நேம் பண்ண விரும்பல. ஏன்னா, அவங்க எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவுக்காக உழைக்கிற ஒரு மிகப்பெரிய கை அவங்க எல்லாருமே. அவங்க ஹேண்ட்ஸ் அவங்க. அவங்கலாம் வரணும். அவங்க வருஷத்துக்கு எனக்கு எனக்கு என்ன தோணும் எவ்ரி டைம் அப்டின்னா, வருஷத்துக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணா, ஏதாவது 2 சின்ன படம் லைக் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து, "நல்லா இருக்கு வாங்கப்பா, உங்களுக்கு நாங்க தியேட்டர் தர்றோம்" அப்படின்னு எனக்கு வெல்கம் பண்ணணும்னு தோணுது. எனக்கு ஐ திங்க் திஸ் அ நைஸ் ஸ்டேஜ்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அப்படி ஒரு சின்ன படம் ஜெயிச்ச ஒரு படம் டைனோசர் நான் சொல்லலாம். அதுல வந்து கார்த்தின்னு என் ஃப்ரெண்டு நடிச்சிருந்தாரு. சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படம் கம்மி ஷோஸ் கிடைச்சது. தியேட்டருக்கு வந்தது. ஆடியன்ஸ்க்கு புடிச்சது. பிரஸ் அண்ட் மீடியா நீங்க எல்லாருமே அவங்கள பாராட்டுனீங்க. அவங்களுக்கு நெறைய ஷோஸ் கிடைச்சு, இன்னைக்கு அந்த படம் எல்லாருமே பாராட்டுறாங்க. அகைன் அவர் திருப்பியும் படம் பண்ண தான் போறாரு. அவருக்கு அது மட்டும் தான் தெரியுது. அந்த மாரி இவங்களுக்கும் நெறைய தியேட்டர் கிடைக்கணும்னு நான் நெனைக்கிறேன். இந்த மாரி நெறைய ஹீரோஸ் வரணும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் தியேட்டர் குடுங்க. வெல்கம் பண்ணுங்களேன். அவர் சொன்ன மாரி 90% அந்த சின்ன புரொடியூசர்ஸ் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் காப்பாத்திட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி தமிழ், நாட் ஒன்லி தெலுங்கு எங்கேயுமே இல்ல. அந்த சின்ன புரொடியூசர்ஸ் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தான் வெல்கம் பண்ணணும். ப்ளீஸ் தியேட்டர் குடுங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா வரணும். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப புடிச்சவங்க தான். எல்லாருமே என்னோட ஃபேவரைட்ஸ் தான். அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. உங்களுக்காக மட்டும் தான் நடிக்கிறாங்க. ஆடியன்ஸ் நீங்க தியேட்டருக்கு வரணும். அவங்க படம் பார்க்கணும். பிரஸ் அண்ட் மீடியா நீங்க அவங்க கிட்ட கண்டிப்பா சேர்க்கணும். இது நம்ம கடமை. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். வந்திருக்க ப்ரெஸ் பீப்பிள், பெரியோர் தாய்மார்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு மேடையில் அவ்வளோவா பேசி பழக்கம் இல்லை. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா செஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை. ஒரு 15 வருஷ கனவு எனக்கு இது. என்னை டெலிவிஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் டெலிவிஷனில் தான் இருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். நான் டெபியூவாக இந்த படத்தில் வந்து நான் அறிமுகமாகிறேன். இந்த படம் எனக்கு வந்து முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த 3 ப்ரொடியூசருக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அரவிந்த் சார்,
அன்பு சார் அண்ட் வினோத். இவங்க 3 பேருமே ஆக்சுவலி ஒரு டெலிவிஷனில் நடிக்கிற ஒரு பையனை நம்பி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் லைக் என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது ஒன்று சின்ன விஷயம் பண்ணுறதுக்கோ ப்ரொடியூசர் கிடைக்கிறதுங்க எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு டெலிவிஷன்லேயே வந்த பையனை நம்பி ஒரு படம் நம்ம பண்ணலாம், இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், இவனை நம்பி பண்ணலாம் அப்படின்னு எனக்காக அவங்க 3 பேரும் பண்ணது ரொம்ப 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 எனக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து என்னால் மறக்க முடியாத மேடை. லைக் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஒருத்தரை மிஸ் பண்ணுறேன். அன்பு சார், அவர் எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ். அவர் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துருக்கோம். நிறைய விஷயங்கள் என்னை பற்றி பேசுவார். மகேஷ் எதுவுமே தோண்டு போயிடாத, உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ பண்ணுவ. 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் நான் யோசிக்காதடா, கண்டிப்பாக இவள் கம்பப், நீ ஒரு நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹீரோவாக வருவேன் அப்படின்னு நிறைய இடத்துல என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணா இங்கே தான் நான் எங்கேயோ இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் பிளெஸிங்ஸோட இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும்ண்ணா. இந்த படம் ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏகப்பட்ட போராட்டம், ஏன்னா ஒரு புது படம் அப்படின்னாலே ஏகப்பட்ட போராட்டங்கள் தாண்டி தான் வந்தாகணும். ஸோ அதை தாண்டி இன்றைக்கி இந்த படம் வந்து முழுசாக முடிஞ்சு கம்மிங் ஜனவரி 25 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். என்ன மாதிரி ஒரு டெலிவிஷன்லேருந்து வந்து இன்றைக்கி ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு ஆசைப்பட்டு வரக்கூடிய ஒரு பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக ஹிட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் மீடியா பீப்புள் நீங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே ஜனவரி வந்து பாருங்கள். ஸோ இந்த படத்தில் நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை தாண்டி இங்கே வந்திருக்க பாலசரவன் சார், அப்புறம் சென்ட்ராயன் சார், அஸ்வின் சார். ஸோ இவங்கெல்லாம் ஆக்சுவலி நிறைய படங்களை நான் பார்த்து தான் எனக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்து அந்த ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஃபீலை யாருமே எனக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ ஒரு சக நடிகனாக அப்படி தான் வந்து எனக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவ் பாலா சார்லாம். பாலசுப்ரமணியன் வந்து பயங்கரமான சப்போர்ட். ஸோ இது ஏதாவது விஷயம் பண்ணலாம்னா, பிரதர் இப்படி பண்ணுங்க பிரதர், இது நல்லா இருக்கு பிரதர், நீங்கள் பண்ணுறது என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். அவரும் சரி, சென்ட்ராயன் சாரும் சரி, அஸ்வினும் சரி, எல்லாருமே ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க, இன்க்ளூடிங் யோகி பாபு சார். ஸோ அவர்கிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காமெடி எல்லா இடத்துல பார்த்துருக்கோம், படங்களில் பார்த்துருக்கோம். அவர் நம்ம ஆப்போசிட்லேருந்து டைலாக் நம்ம பேசும்போது நமக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப பயந்தேன். இப்போ பயப்பதோட இன்னும் 2 மடங்கு பயந்தாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதப்பா, உன்னால் முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே கொடுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே. முக்கியமாக வந்து டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத். அவர் இல்லைனா இந்த படத்தில் என்னோட ஒர்க்கு இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் அவர் வந்து எல்லா விஷயமும் பார்ப்பார். ஸோ நிறைய ஸ்பேஸும் நமக்கு கொடுத்தாரு. லைக் என்ன உங்களுக்கு இதை பண்ணணும்னா இதை பண்ணுங்கள். சில பேர்லாம் லைக் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்சுவலி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டென்னிஸ் சார். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் ஃபஸ்ட்டு மேடனால பதட்டப்பட்டு பேசுகிறேன், நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. இன்னொருத்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் கேஎஸ் மனோஜ், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து. ஏன்னா அவரும் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருந்தார், நானும் வந்து சினிமா தேடி ஆஃபீஸாக அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன கனவு, நம்ம லைஃப்பில் என்னைக்காவது ஒரு படம் பண்ணிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறுக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த கனவை நிறைவேற்றினது இந்த 3 பேர் தான். அது வினோத் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் அன்பு சார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ எங்கள் உழைப்புக்காக இங்கே எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக எங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஜாலியாக காமெடியாக ஒரு ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கான ஒரு படத்தை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. அப்போ எடிட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப அழகாக அவரோட ட்ரைலர்லாம் இப்போ தான் நானே பார்க்குறேன், கட்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் தீபக். தேங்க்யூ. தீபக் சாரி. அப்புறம் கேமராமேன் சார் ரவி. ஸோ அவர் அப்படி தான் வந்து லைக் ஸ்பாட்லலாம் எந்த டென்ஷனும் இல்லாமல், ஆக்சுவலாக டீமே ரொம்ப ஒரு கூலான டீம் தான். ஆக்சுவலாக நம்ம தான் டென்ஷனாக இருப்போம், இவங்க கூட நடிக்கிறோமே, இவர் எடுக்க போகிறாங்க, அப்படி தான் நான் தான் இருப்பேன் தவிர. பட் அவங்க யாருமே அப்படி இருந்ததில்லை. அப்படி யாருமே அந்த டென்ஷன் ஆக்குனதும் கிடையாது. ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ண ஒரு டீம் தான் அது. தேங்க்யூ ஸோ மச் ரவி. அப்புறம் என்னோட டான்ஸ் குரு, நான் வந்து ஃபஸ்ட் டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்ட ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ அவர் தான் எனக்கு இந்த படத்துக்கு கொரியோகிராஃப் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது பல வருஷ கனவு. அவர்கிட்டே கற்றுக்கிட்ட பையன். அவரோட கொரியோகிராஃபியில் நான் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இந்த படத்தில் எனக்கு நிறைவேறிச்சு. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்தளவுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்.
ஸோ என்னோட ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அதிக சப்போர்ட் எனக்கு கொடுக்குறாரு. மாஸ்டர், ஐ லவ் யூ ஸோ மச். அப்புறம் இங்கே கெஸ்ட்டாக வந்துக்கிற என்னோட நண்பர் மகேந்திரன், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் ஆக்சுவலாக வந்து இது வந்து டேட்டு லைக் என்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறையா இருந்தது. சடனாக தான் பிளான் பண்ணோம். பட் ரொம்ப ஷார்ட் டைமில் தான் நான் அவரை கூப்பிட்டேன். கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகேந்திரன் சார். அண்ட் கூல் சுரேஷனா, எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பேருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் இங்கே நல்லா செம்ம கூலாக ஜாலியாக பேசிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. தேங்க்யூ ஸோ மச். 4 மாதம் கழிச்சு உங்களுக்கு இங்கே தான் பார்க்குறோம். ஸோ சூப்பர்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லது வந்ததுக்காக. ஸோ ஐ திங்க் எல்லாரும் பற்றியும் நான் பேசிட்டேன் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஏடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ ஷரத்தாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம எல்லாரும் ஏடிஸும் நான் மேலே வரக்குன்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். ஷரத் வாங்க, வினோத். இல்லை இந்த மாதிரி லைக் ஒரு சின்ன ஒரு படத்தில் நம்ம ஒரு லீடாக பண்ணால் கூட அதை வந்து லைக் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணும்போதும் என்னையும் ஈக்குவலாக தான் ஹேண்டில் பண்ணாங்க இவங்க. ஸோ அதுக்காகவே ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். நிறைய உழைச்சிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் நான் போகும்போது என் காஸ்டியூம் கண்ட்லேருந்து எல்லாத்தையுமே எல்லா ஏடி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதோட பெஸ்ட்டாகவே இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எங்களுக்கு தேங்க் நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச்.